ஊரக தொழில் நிறுவனங்கள் மேம்பட, ஊரக மக்களின் வளம் மேன்மையடைய முழு அக்கறையுடன் உருவாக்கப்பட்டதே தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் வறுமை ஒழிப்பையும் தாண்டி நீடித்த நிலைத்த வருமானத்தை ஏற்படுத்தி கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகும். மேலும் ஊரக நிறுவனங்களை ஊக்குவிப்பது, அவற்றின் நிதியுதவிக்கான வழிவகை செய்வது மற்றும் வேலை வாய்ப்புகளை பெருக்கி வளம் சேர்ப்பதுமாகும். இத்திட்டம் தமிழ்நாட்டில் 31 மாவட்டங்களில் 120 வட்டாரங்களில் உள்ள 3994 கிராம ஊராட்சிகளில் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலமாக தனிநபர் தொழில் முனைவோர், தொழிற்குழுக்கள், உற்பத்தியாளர் குழுக்கள், உற்பத்தியாளர் கூட்டமைப்புகள், சமுதாய பண்ணைப்பள்ளி, சமுதாய திறன் பள்ளிகள் மூலம் தொழில்நுட்ப உதவி மற்றும் நிதி சேவையும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக உலக வங்கியின் நிதி 70%, தமிழ்நாடு அரசின் நிதி 30% வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், சுய உதவிக்குழு குடும்ப உறுப்பினர்கள், பழங்குடியினர், பெண்கள், ஆதி திராவிடர், தாழ்த்தப்பட்டோர், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளர்கள் மற்றும் நலிவுற்ற சமூகத்தினர் ஆகியோர் பயன்பெறுவர். இத்திட்டம் வேளாண் சார்ந்த மற்றும் வேளாண் சாரா தொழில்களில் தனிநபர் தொழில் நிறுவனங்கள் மற்றும் குழு நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள், நிதி சேவைகள் மற்றும் திறன் சேவைகளை வழங்கி வருகிறது. இத்திட்டத்தில் 4 கூறுகள் உள்ளன. ஊரக தொழில் நிறுவன சுற்றுச்சூழல் மேம்பாடு, நிறுவன தொழில் திட்டங்களுக்கு நிதி அளித்தல், திறன் வளர்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குதல். திட்ட மேலாண்மையின் கீழ் மனித வளம், நிதி, கண்காணித்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல், கொள்முதல், சமூகம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தொழில்நுட்ப தகவல் தொடர்பு ஆகியவை உள்ளடங்கும். ஊரக தொழில் நிறுவன சுற்றுச்சூழல் மேம்பாட்டின் மூலம் மாவட்ட அளவில் தகவல்களை கண்டறிதல், மதிப்புச் சங்கிலி பகுப்பாய்வு மற்றும் ஊராட்சி அளவில் மக்கள் பங்கேற்புடன் கூடிய வளர்ச்சி திட்டம் முடிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட பகுப்பாய்வின் மூலம் ஊரக பகுதிகளில் உள்ள தொழில் நிறுவனங்கள், வளங்கள், உற்பத்தி பொருட்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. முதன்மைப்படுத்தப்பட்ட உற்பத்தி பொருட்கள், சார்புத் துறைகளை மதிப்புச் சங்கிலியில் மதிப்பீடு செய்து அவற்றில் உள்ள தொழில் வாய்ப்புகளும் கண்டறியப்பட்டுள்ளன. மக்கள் பங்கேற்புடன் கூடிய வளர்ச்சி திட்டம் PGP ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் 8 நாட்கள் நடத்தப்பட்டது. இதன் மூலம் கிராம முதலீட்டு திட்டம், வட்டார முதலீட்டு திட்டம், மாவட்ட முதலீட்டு திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. ஊரக பகுதியில் உள்ள நிறுவனங்களுக்கு நிதியுதவி என்பது அத்தியாவசியமாகிறது. இதற்காகவே திட்டத்தின் தொழில் நிறுவனங்களுக்கு இணை மானிய நிதி திட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் கடனுதவி பெறும் தொழில் முனைவோர் 70% திரும்ப செலுத்தும் விதமாகவும் 30% மானியமாகவும் பெற்று பயனடைய உள்ளனர். இணை மானிய நிதி பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், பிராந்திய ஊரக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், சிறிய நிதி வங்கிகள் மற்றும் வங்கியில்லாத நிதி நிறுவனங்களின் கூட்டு முயற்சியின் மூலம் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும். இணை மானிய நிதி மூலம் முதல் தலைமுறை தொழில் முனைவோர், மகளிர் தொழில் நிறுவனங்கள், சுய உதவிக்குழு தொழில் முனைவோர், சுய உதவிக்குழு குடும்ப உறுப்பினர்கள், மாற்றுத்திறனாளர்களின் தொழில் நிறுவனங்கள், தொழிற்குழுக்கள், உற்பத்தியாளர் கூட்டமைப்புகள் ஆகிய நிறுவனங்கள் பயன்பெறுவர். திட்டத்தின் மூலம் கீழ்காணும் முன்னோட்ட திட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. கலைநயம் மிக்க நெசவு, மண்பாண்டம் மற்றும் இதர ஊரக நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டு வருகின்றது. இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மின் சிக்கனத்தை ஊக்குவிக்க பசுமை நிறுவனங்களான சூரிய ஒளி மின்சார செயல்பாடுகள் மற்றும் மக்கும் தன்மை கொண்ட உற்பத்திகள் ஆகியவை ஊக்குவிக்கப்பட்டுள்ளன. தொழில் முனைவோரின் நிறுவன திட்டங்களுக்கு போதிய தகவல்கள் கிடைப்பதில்லை. இது போன்ற தடைகளை தகர்க்க தொழில் முனைவோருக்கான
ஓர் இட சேவை மையம் அதாவது OSF உருவாக்கப்பட்டு தொழில் துவங்க தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். இந்த ஒருங்கிணைப்பு வழிகாட்டுதலில் மாநில, மாவட்ட, வட்டார மற்றும் கிராம அளவில் உள்ள அலுவலர்கள் பொறுப்பேற்பார்கள். குழுக்களாக இணைந்து செயல்படும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் நிதி மற்றும் மானியத் தொகைகள். தொழிற்குழு என்பது 10 முதல் 30 தொழில் முனைவோர்களை குழுவாக இணைத்து ஒரு நிறுவனத்தின் பெயரில் கிராம அளவில் செயல்படுவதாகும். இதற்காக ஒருமுறை துவக்க முதலீட்டு நிதியாக ரூபாய் 75,000 வழங்கப்படுகின்றது. ஒத்த பொருள் மற்றும் துணைப் பொருட்களின் 30 முதல் 150 உற்பத்தியாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு உற்பத்தியாளர் குழுவின் பெயரில் கிராம அளவில் செயல்படுவார்கள். இவர்களுக்கு ஒருமுறை துவக்க நிதி ரூபாய் 75,000 வழங்கப்படுகின்றது. 300 முதல் 3000 உற்பத்தியாளர்கள் வரை கொண்டு ஒன்றிய அளவில் செயல்படும் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு குழுக்களின் உற்பத்திகளை அதிகரிப்பதிலும் உற்பத்தி பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுவதிலும் மதிப்பு கூட்டிய பொருட்களை சந்தையில் நல்ல லாபத்தில் விற்று அதன் பலனை அனைத்து உற்பத்தியாளர்களுக்கும் கிடைக்கப் பெறச் செய்கின்றன. இந்த கூட்டமைப்பிற்கு துவக்க நிதியாக ரூபாய் 30 லட்சம் வரை வழங்கப்படுகின்றது. ஊரகப் பகுதியில் வாழும் இளைஞர்களுக்கு நிலையான வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் உருவாக்கிக் கொடுப்பது திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். ஊரகப் பகுதிகளில் முறைப்படுத்தப்படாத பல்வேறு தொழில்களில் ஏராளமான வாய்ப்புகளும் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய திறன்களும் உள்ளன. ஆனால் இத்தொழில்களுக்கான பயிற்சிகளை அளிப்பதற்கு யாரும் இல்லை. இக்குறையை போக்கும் வகையில் தொழிற்பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பை உருவாக்கி சந்தையில் நல்ல வருமானம் பெறும் வகையில் ஊரக இளைஞர்கள் உருவாக்கப்படுகின்றனர். இதற்காக குறிப்பிட்ட மதிப்புச் சங்கிலியில் சேவை வழங்கும் தொழிலில் சமுதாயம் சார்ந்த திறன், தொழில் முனையும் திறன், உற்பத்தியாளர் நிறுவனம் ஆகியவற்றிற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு மேம்படுத்தப்படுகிறார்கள். இப்பயிற்சிகள் ஊரகப் பகுதிகளில் உள்ள சமுதாய திறன் பள்ளிகளில் வழங்கப்படுகின்றன. CSS சமுதாய திறன் பள்ளி மற்றும் CFS சமுதாய பண்ணை பள்ளி ஆகியவற்றின் மூலம் தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதில் அந்தந்த பகுதிகளில் ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவனங்களில் உள்ள திறமை மிகுந்த பயிற்றுனர்களைக் கொண்டு எளிதாக கற்கக்கூடிய வகையில் நேரடி தொழிற்பயிற்சியை அளித்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கியும் சுய தொழில்களை துவங்க வைத்தும் ஊக்கமளித்து வருகின்றனர். இதன் மூலம் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் பல்வேறு வேலைவாய்ப்புகள் அவர்களின் ஊரிலேயே உருவாக்கப்படுவதுடன் வருமானத்தில் நிலைத்த தன்மையும் உருவாக்கப்படுகின்றது. சமுதாய பண்ணை பள்ளியானது உற்பத்தியாளர்கள் வேளாண் துறையில் முழுமையான வளத்தை பெற்றிட பண்ணை சார்ந்தும் பண்ணை சாராமலும் ஸ்பார்க்ஸ் பயிற்றுனர்கள் மூலம் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதில் பல்வேறு இயற்கை சார்ந்த பொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும் அவற்றை சந்தையில் நல்ல விலைக்கு விற்கவும் மற்றும் பண்ணை செயல்பாட்டுக்கான தொழில்நுட்ப நுணுக்கங்களும் கற்றுத்தரப்படுகின்றன. இதன் மூலம் செலவுகளை குறைத்து உற்பத்திகள் அதிகரிக்கப்படுகின்றன. நல்ல லாபகரமான பண்ணைகள் மேம்படுத்தப்படுவதுடன் தரமான உற்பத்தி பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளன. திட்ட பயனாளர்கள் மற்றும் பயனாளர்களின் குடும்பங்களில் உள்ளோர் தொழில் காரணமாக புலம்பெயர்ந்து செல்லும் பொழுது பல்வேறு சிரமங்களை சந்திக்கின்றனர். இந்த சிரமங்களை களைந்திடவும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை வழங்கிடவும் இடம்பெயர்ந்தோருக்கான சேவை மையம் அதாவது MSC சென்டர் உருவாக்கப்பட்டு சேவைகள் வழங்கப்படும். இந்த MSC மையத்திற்கு வந்தவுடன் புலம்பெயர்ந்த தொழிலாளி மற்றும்
அவரது குடும்பத்தினர் மையத்தில் வழங்கப்படும் வசதிகளையும் சேவைகளையும் பெறுவர். இதன் மூலம் திட்டப் பயனாளர்களுடன் குடும்பத்தினரும் பாதுகாக்கப்பட்டு நிலையான வேலைவாய்ப்பையும் வருமானத்தையும் பெறுவதுடன் பாதுகாப்பான இடங்களில் வசிக்கவும் ஏற்பாடு செய்யப்படும். இத்திட்டத்தில் பங்கு பெற்று செயலாற்றி திட்டத்தின் வளர்ச்சிக்காக உழைக்கும் பங்குதாரர் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்கள். திட்ட மேலாண்மை பயன்களில் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தில் வலுவான மேலாண்மை மற்றும் கண்காணிக்கும் அமைப்புகள், நிதி மேலாண்மைக்கான சிறந்த சேவை வழங்குதல், கொள்முதல் மேலாண்மை, சிறந்த மனிதவள மேம்பாடு, பொது சுற்றுச்சூழல் மற்றும் பழங்குடி மக்களின் பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஆகியவற்றில் தன்னிகரில்லாமல் செயல்பட்டு வருகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதுகாப்பு முயற்சிகளில் இயற்கையை பாதுகாப்பதிலும் வளப்படுத்துவதிலும் திட்டம் முக்கியத்துவம் அளித்து சேவைகளை வழங்கி வருகிறது. திட்டத்தில் டிஜிட்டல் தளத்தை உருவாக்கி தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், திட்டத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் துரித வேகத்தில் செயல்படவும், திட்டத்தை கண்காணிக்கவும், திட்டப் பணியாளர்களை ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்தவும் மற்றும் திட்டப் பணிகளை கண்காணிக்கவும் பெரிதும் துணை புரிந்து வருகின்றது. இதற்காகவே திட்டத்தின் செயலிகள் உருவாக்கப்பட்டு தகவல் மேலாண்மை அமைப்பு பலப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திட்ட செயல்பாடுகள் விரைவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுகின்றன. அறிவு மேலாண்மை தொடர்பில் தொழில்நுட்ப மேம்பாடு, இயற்கை சுற்றுச்சூழலில் மிகுந்த அக்கறை மற்றும் மனித வளத்தின் ஊக்கம் நிறைந்த சேவை ஆகியவற்றின் மூலம் திட்டம் தனித்துவமாக திகழ்கின்றது. ஏற்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் தள அமைப்புகள் மற்றும் செயல்பாடுகள் திட்டத்தின் முன்னோடி முயற்சியாகும். திட்டத்தின் டிஜிட்டல் தள பரிமாற்ற அமைப்புகள் இந்தியாவின் பல மாநிலங்களுக்கும் மற்றும் பல்வேறு நாடுகளுக்கும் முன்னுதாரணமாக திகழ்கின்றன. தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் தன்னிகரில்லா செயலாற்றலில் தனித்துவமான தமிழ்நாட்டை உருவாக்க பொறுப்புடன் செயல்பட்டு வருகின்றது.